யோசேப்பு, ஓ யோசேப்பு, சின்னஞ்சிறுவர்கள் சிட்டுக்கள் சித்திர பிள்ளைகள் தங்களை தலையை வெட்டிடும் சாசனம் ஏரோது காணையில் கூறினன். தலையை வெட்டிடும் சாசனம் ஏரோது காணையில் கூறினன். இயேசுவை கையேந்தி நீங்கள் எகிப்துக்கு செல்க, இன்று செல்ல வேண்டும், நீங்கள் இன்று செல்ல வேண்டும். தேவனின் ஆணை தேடி வரும் வரை அங்கே வாழும் என்றான், அங்கே வாழும் என்றான். தேவதை சொல்லை அனைவரும் நம்பி பயணமாகி சென்றார், அவர்கள் பயணமாகி சென்றார். பிச்சை போடுங்க ஐயா, ஐயா பிச்சை போடுங்க ஐயா, ஐயா பிச்சை போடுங்க ஐயா. அந்த வியாபாரி வழிபட்டாலும் ஓடிப்பான். ஆச்சாரியா, கடவுளின் பெயரை சொல்லி 2 தடவை உண்டியலை காலி செய்து விட்டோம். சுரண்டினரை எல்லாம் மூட்டையாக கட்டினோம். வீடு செத்து விடுகிறோம். கடவுள் செயல். குருவே, 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 எனக்கு ஆசி வழங்குங்கள். எழுந்திரம்மா. அம்மா, உன் கோரிக்கை என்ன? குருவே, மலடி என்ற கேலிக்கு ஆளாகிவிட்டேன். அம்மா, நீ ஒன்றும் கவலைப்படாதே. எங்கள் குருதேவருக்கு பொன்னான மனது இல்லையா? ஆமா. உன்னை போன்ற எத்தனையோ பெண்களுக்கு பூஜை செய்து பிள்ளை பேறு தந்திருக்கிறார் இவர் இல்லையா? பாவம் தட்டாமல் அவள் குறையை தீர்த்து வையுங்கள். ஆம் குருதேவா, தயை காட்டுங்கள். மற்ற ஏற்பாடுகளுக்கு நாங்கள் இருக்கிறோம். மறுப்பேரா? மறுப்பாரா? மறுப்பாரா? முடியாது, முடியாது. பொழுது சாய்ந்த பிறகு நீ தனியாக வர வேண்டும். உன் எதிரிலேயே கடவுளை வரவழைத்து பூஜை செய்கிறேன். நல்லது சுவாமி. சுதந்திர யூத நாடு எனது பெரிய நண்பர்களே, பேராண்மை மிக்கவர்களே, புரட்சியே எனது மூச்சு, விடுதலையே எனது பேச்சு. யூத சுதந்திர பேராட்சி அமைப்பது ஒன்றே என் லட்சியம். கொடுமைகள் புரியும் ரோம சாம்ராஜ்யம் அழியும் வரை எனக்கு உறக்கம் இல்லை. யூத இனம் பூரணமாக விடுதலை பெறும் வரை எனக்கு ஓய்வு என்பதே இல்லை. அந்த கடவுளை மெசியாவாக இறங்கி வந்து நம் துயரங்களை எல்லாம் தாங்கி நம்மை கரையேற்றுவார் என்று இத்தனை நாள் வரட்டுத்தனமான குருட்டு நம்பிக்கையோடு செயலிழந்து அடிமைகளாக வாழ்ந்து விட்டோம். ஆனால் நமக்காக எந்த கடவுளும் இறங்கி வர மாட்டார், நம் கஷ்டங்களை ஏற்க மாட்டார், நம்மை கரை சேர்க்கவும் மாட்டார். எனவே நம் வாழ்க்கையை நாம் தான் சீராக்கிக் கொள்ள வேண்டும். நம் சுதந்திர பேராட்சி நமக்கு நாமே அமைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு நீங்களும்
பொறுப்பேற்று வழிநடத்த நமது சேனை தலைவர்களான டிஸ்மஸ், மிகாயல் அனைவரையும் இந்திய பழுத்த அனுபவம் உள்ள ரோம சாம்ராஜ்ய மேதாவிகளை வியந்து பாராட்டி பிரமிக்கும் அளவுக்கு தகுதி வாய்ந்த விவேகத்தின் உயிர் வடிவமான அரசியல் அறிவின் சிகரமான நமது யூதாஸ் காரியோத் நமது பக்கம் இருக்கும் வரை நமது விடுதலை முயற்சிக்கு தோல்வி என்பது இல்லை, நமது இனத்துக்கு இனி அடிமைத்தனமும் இல்லை. அப்படித்தானே யூதாஸ்? கொடிய ரோம சாம்ராஜ்யம் மண்ணாகப் போவது திண்ணம் பல யூதாஸ் பல. ஆனால் பலி கொடுக்காமல் பலன் பெற முடியாது. ஒரு சில பேராவது சாகாமல் எந்த நாடுமே விடுதலை பெற்றதில்லை. என்னை இலட்சியம் செய்யாமல் செல்கிறாயே, இது என்ன உங்கள் தாத்தா விட நினைப்பா? இல்லை, உழைப்பாளிகளை வாழ விடாமல் குத்தி திங்கிற கழுகை கொடுன்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கிறது? பிடிப்பது மீன், பேசுவது வீரம். படபடவென்று பேசுகிறாய். நீ வழிப்பறித்திரன் பராபாசன் கையாளா? இல்லை, எந்த மண்ணில் பிறந்தேனோ அந்த மண்ணையே என் தாயாக நினைக்கிற பிள்ளை நான். அந்த தாய்க்கு தலைவன் ரோம சக்கரவர்த்தி என்பதை, அவரது பிள்ளைகள் நாம் என்பதை, அவரது தெய்வத்தாம் நாம் இன்று வாழ்கிறோம் என்பதை மறந்து போய்விடாதே. நீ ஒரு யூதர் என்றும் வேற்று மண்டவன் காலடியில் எச்சரித்த ஒரு திங்கு சொந்த மக்களின் வயிற்றில் அடித்து அந்த காக்கைக்கும் கழுகுகளுக்கும் விருந்து வைக்கிறாயே, அதை நீ மறந்து போய்விடாது. ஊடுவாங்கி முதல் வரையை கட்டிவிட்டனர். ஏகட்டா இந்த நிலம் அவனுதா, நிலத்துல நீர் அவனுதா, நீர்ல மீன் அவனுதா, இந்த உடம்பு அவனுதா. உன்னை சவுக்கால் அடித்தால் யாருடைய என்று தெரியும். அவருக்கு என்னடா? கத்தியால என் நெஞ்ச குத்தினாலும் என் சுதந்திர வரி அடக்க முடியாது, என் நாட்டு விடுதலையை தடுக்கவும் முடியாது. பார்க்கிறேன், இவரை எடுத்துக் கொண்டு போய் சவுக்கால் அடியுங்கள். ஆபத்திலிருந்து காப்பாற்றினீர்கள். யார் என்று புரியவில்லையே. நான் தான் அருளப்பன். அருளப்பா? மங்கையா, இதெல்லாம் என்ன என்ன நடந்தது? வரிகட்ட கட்டாயப்படுத்துகிறது ரோமாபுரி அரசு. புரட்சிக்கு தூபம் போடுகிறான் பரபாஸ். அது சரி, இருவரும் மக்களை துன்புறுத்துகிறார்கள். ஆமா மனாக்கி, உள்ளதை உறுதிப்படுத்த ஒருவன், இல்லாததை ஏற்படுத்த இன்னொருவன்.